இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹீட்டை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஹீட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஓகே, தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அந்த ஹீட்டை நம்ம என்னன்னு பண்ணோம், கியூன்னு வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அப்போ கியூ ஈக்குவல் டு மோல்ஸ். ஓகேவா? மோல்ஸ் இன்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீட் கெப்பாசிட்டி. ஒவ்வொரு மெட்டல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீட் கெப்பாசிட்டி வந்து இருக்கும். ஓகே, அது நம்ம என்ன பண்ணுவோம், ஹீட் கெப்பாசிட்டி வந்து சீன் வந்து போடுவோம். அப்புறம் வந்து டெல்டா டீன்னு வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் வந்து எடுத்துக்கிறோம். அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இனிஷியலாக வந்து நமக்கு வந்து ஒரு 20 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது அப்படின்னா, அப்போ நமக்கு வந்து 40 டிகிரி சென்டிகிரேட்டை நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நம்ம ஹீட் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ அந்த 20 டிகிரிலேருந்து 40 டிகிரியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மெட்டலோட வெயிட் வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெயிட் தான் நம்ம இன்டெரக்டாக நம்ம என்ன பண்ணுவோம், மோல்ஸ் அப்படின்னு வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கிறோம். ஓகேவா? அப்புறம் அந்த அலுமினியத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஹீட் கெப்பாசிட்டி வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கும். இப்போ அலுமினியத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், அயனுக்கு ஒரு கெப்பாசிட்டி வந்து இருக்கும். அப்போ அதை பொறுத்து அப்போ ஹீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து லோ டெம்பரேச்சர் கொடுத்தாலே நம்ம வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு மெட்டலுக்கும் ஹீட் கெப்பாசிட்டின்னு ஒன்று வந்து நமக்கு வந்து இருக்கும். அப்புறம் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், எவ்வளோ டெம்பரேச்சர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கியூ வந்து கிடைக்கும். அப்போ கியூன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லலாம். அப்போ வாட் இஸ் மீன் பை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேவா? இங்க நீங்க 1 கிராம் வச்சிருந்தா ஒரு வேல்யூ வந்து வரும். அப்போ அந்த கியூவோட வேல்யூ 2 கிராம் வந்தா வேற வேல்யூ வரும். 3 கிராம் வந்தா வேற வேல்யூ வரும். அப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து மாறி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். நீங்க சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ண அதோட மாஸ் வெயிட் வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வால்யூம், நீங்க ஒரு டம்ளர் வந்து தண்ணியை வந்து நீங்க ஆட் பண்ண ஆகிட்டே இருக்கும். வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்போ இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது நீங்க வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகாது, அதோட ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு வந்து மாறாது. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு சின்ன கிளாஸ் வந்து நீங்க டெம்பரேச்சர் வந்து மெஷர் பண்றீங்க ரூம் டெம்பரேச்சர்ல. அப்போ நமக்கு வந்து அது ஒரு 25 டிகிரி சென்டிகிரேட் வந்து காட்டுதுன்னு வச்சுப்போமே. இப்போ நீங்க ஒரு பெரிய பக்கெட்ல வந்து நீங்க எடுக்கிறீங்க, பக்கெட்ல தண்ணி வந்து நிறைய எடுத்துக்கிறீங்க. அங்க நீங்க டெம்பரேச்சர் பார்த்தாலும் நமக்கு என்ன இருக்கும், 25 டிகிரி சென்டிகிரேட் தான் நமக்கு வந்து இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கிணறுல வந்து கிணறுல வந்து நீங்க எடுக்கிறீங்க. அப்போ கிணறுல நீங்க டெம்பரேச்சர் பார்த்தாலும் 25 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கும். அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டரை பொறுத்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு மாறாது. அதே மாதிரி தான் டென்சிட்டி நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை பொறுத்து நமக்கு வந்து மாறாது. அப்போ 2 டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்னு வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து Q வந்து ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் என்ன பண்ணா, அது வந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம். ஓகேவா? அதோட வேல்யூ நமக்கு எப்பவுமே நம்ம வந்து ஜூல் ஆர் கிலோ ஜூல தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஹீட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். அதை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.